வணக்கம். திருப்பூரூர் முருகன் துணை. ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பொருத்தங்கள் பற்றிய விஷயங்கள், பெயர் ஜாதகத்தை பற்றிய விஷயங்கள், நவரத்ன பற்றிய ரகசியங்கள், வாசு ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள், திருமண தடைக்கு காரணம், இவை அனைத்தும் தெரிந்து கொள்ள தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 6வது வீட்டில் அமர்ந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஆண்டு பலாபலன்கள் 10வது வீட்டையும் 12வது வீட்டையும் 2வது வீட்டையும் பாக்குறாரு. என்னடா 10வது வீட்டை பாக்குறாரு, நம்மளுக்கு எதுனா கஷ்டம் வந்துருமா குருவால அப்படின்னு பயப்பட தேவையில்லை. 10வது வீடுன்றது தொழில் ஸ்தானம். தொழிலால முன்னேற்றம், தொழிலால லாபங்கள். வேலை செய்ய போறீங்க, போன வருஷம் வேலை செஞ்ச இடத்துலாம் பணம் வராம இருந்திருக்கும், பணம் வரும், சந்தோஷமா இருக்க போறேன். கொடுத்த கடன்கள் கையில வந்துடும், மேற்கொண்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். அதை பத்தி பயப்பட வேண்டியது இல்லை. 10வது இடத்துல இருக்கிறதுனால குருவே கூட போய் பாத்துங்க, கோயிலுக்கு குளம் போங்க, கோயிலுக்கு வழக்கு போடுங்க, நீதி பேத்துங்க, சந்தோஷத்தை அடைங்க. ஆனால் 2வது வீட்டை பார்க்கறதுனால குடும்பஸ்தானம் பலப்படும். குடும்பத்துக்கு தேவைப்பட்ட செலவுகள் செய்வீங்க, குடும்பத்துக்காக நன்மை செய்வீங்க, பிள்ளைங்களுக்காக செய்வீங்க, மனைவிக்காக செய்வீங்க, மக்களுக்காக செய்வீங்க, எல்லாம் செய்ய போறீங்க. ஆனால் துணிமணி எடுக்கிறது, நகை வாங்குறது, வீடு வாசல் வாங்குறது, இதுக்கெல்லாம் முதலீடு நீங்க செய்ய போறீங்க. 10வது வீட்டை பார்த்ததை விட 12வது வீட்டை பார்த்ததுனால சுப விரயங்கள் கூடும். திருமணம் நடக்கும், சீமந்தம் நடக்கும், காது குத்து நடக்கும், சுப நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க. கோயில் குளம் போக போறீங்க, கோயிலுக்கு போங்க, நல்லது செய்யுங்க. கோயிலுக்கு தீபம் ஏத்துங்க, ஒரு வேலைக்கிழமை கோயிலுக்கு போயிடுங்க, கடலை விநியோகம் பண்ணுங்க, நெய் தீபம் ஏத்துங்க, போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, குழந்தைகளை கூட்டு போங்க, சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க போறீங்க. என்னடா இது மாதிரி இருக்குது, தனுசுக்கு 10வது இடத்துல தவறான கிரகங்கள் உட்கார்ந்து இருக்க, நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எது உட்கார்ந்து இருக்காரு. சரி, இந்த பக்கம் பார்த்தா 4ல ராகு உட்கார்ந்து இருக்காரு, 3ல சனி உட்கார்ந்து இருக்காரு. சனி ஏதாவது நமக்கு தவறு செஞ்சிருவாரா, சனினால கஷ்டம் வருமா அப்படிலாம் பயப்படாதீங்க. சனிக்கு சனிக்கிழமை போய் வழக்கு போடுங்க. 3ல ராகு 4ல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மா வழியில மனை வழியில ஏதாவது துன்பப்பட்டு இருந்தாலும் அந்த துன்பங்கள் பெருசா வரக்கூடிய சூழ்நிலை கிடையாது. இருந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு வழக்கு போட்டுங்க, குரு பகவானுக்கு போய் ஒரு வழக்கு போட்டுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க, பசுக்கு அகத்துக்கிற வைங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.